என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. ரீசெண்ட் டைமில் ராஜேஷ் ஹக்கானி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு புஷேரியில் இருக்குது. புஷேரியிலேருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணேன். பேக்கிங் வைஸ் எந்த குறை சொல்ல முடியாது, பக்காவாக இருந்துச்சு. என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி வந்துச்சு, இது கூடவே வந்து ஒரு சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து வெங்காய பச்சடியும் ஒரு கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. பிரியாணி பார்க்கும்போது அடிப்பொலி டேஸ்ட்டில் தான் எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ரைஸ்லாம் வெல் குக்கடாக இருந்துச்சு. மொத்தத்தில் எனக்கு இந்த பிரியாணி ஒரு பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரைஸ்லாம் நல்லா உதிரியாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் பைட் எடுத்து சாப்பிடும்போது அப்பப்பப்பா அடிப்பொலி டேஸ்ட் ஆனோம். அப்படி தான் இருந்துச்சு. இவங்க சம்பவம் பண்ணது இந்த முட்டையில் தான். முட்டையோட பார்க்கும்போது முட்டை இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன முட்டை, அதுலேயும் ஆஃப் எக்கு தான் கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பீஸ் வந்து சொல்லும் போது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்துச்சு. மற்றபடி வந்து டேஸ்ட் வைஸில் எந்த குறையும் சொல்ல முடியாது. சிக்கன் பீஸ் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு. மேபி எனக்கு வந்து பிளேட்டில் வந்து அப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த சிக்கன் பீஸ் வித் எக்கு வச்சு சாப்பிடும்போது அப்பப்பப்பா அடிப்பொலி டேஸ்ட்டில் தான் எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த பிரியாணி ஒர்த் ஃபார் மணி தான். இவங்க கொடுத்துருக்க ரைத்தாவை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இவங்க கொடுத்து கொஞ்சம் கிரேவி வச்சு சாப்பிடும்போது ஓகேவான டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. மொத்தத்தில் எனக்கு காஸ்ட் வந்து 256 ஒர்த் ஃபார் மணினா கண்டிப்பாக ஒர்த் ஃபார் மணி தான். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாது.